இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பானுமதி, இங்க வந்து இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலான்னு பாக்குறியா? ஒரு காலமும் நடக்காது. முன்னோர்கள் பூஜைய சரியா பண்ணி என் மருமக இசை உனக்கு அவ யாருன்னு நிரூபிச்சு காட்டிட்டா. தயவு செஞ்சு இனி இந்த கல்யாணத்தை நிறுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் இசைய பத்தி எதுவுமே பேச வரல, வேற ஒரு உண்மையை சொல்லதான் வந்திருக்கேன். என்ன? நீ எந்த உண்மையும் சொல்ல வேணாம். சாமி கும்பிட்டனா கிளம்பு. இங்க இருந்து வெளியில போ முதல்ல. நான் கிளம்புறேன். இந்தா, இது ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன். இத படிச்சு பாரு. நான் சொன்னாதான் நீ பொய்ன்னு சொல்லுவியே. நான் எதுக்கு இத படிக்கணும்? உங்க வீட்ல இருக்காளே ஸ்ரீஜான்னு ஒரு பொண்ணு, அவ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கர்ப்பத்தட மாத்திரை வேணும்னு கேட்டிருக்கா. மாத்திரையும் கையில வாங்கியிருக்கா. அதுக்கான பிரிஸ்கிரிப்ஷன் சீட்டு தான் இது. டாக்டரே கையெழுத்து போட்டிருக்காங்க பாரு. சொல்லு ஸ்ரீஜா, பானுமதி சொல்றது உண்மையா? சொல்லு. சொல்லு ஸ்ரீஜா, நீ டாக்டர் கிட்ட போய் கர்ப்பமாகாம இருக்க மாத்திரை வாங்குனியா? இல்லன்னா இல்லன்னு சொல்லு. ஏன் முழிச்சிட்டு இருக்க? எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்ல. இது உண்மைதான். நான் கர்ப்பமாகிறத தடுக்கிறதுக்காக தான் மாத்திரையை வாங்கினேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே எவ்வளவு பெரிய கேவலமான விஷயத்த பண்ணிருக்க. இரு சுபத்ரா, இதுக்கே இவ்வளவு அதிர்ச்சி ஆகுறியே? இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா நீ இன்னும் அதிர்ச்சி ஆயிடுவ. ஐயோ, மாட்டணும். யாரு? என்ன சொல்ற? யாரு காரணம்? காரணம் வேற யாரா இருக்க முடியும்? இவ உங்க வீட்ல வந்து தங்கி இருக்கா. உங்க வீட்ல 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க. காரணம் யாருன்னு கேட்டுட்டு இருக்க? ஏய், வாய மூடு. என் பசங்களை பத்தி குறை சொல்றதுக்கு நீ யாரு? என் பசங்க அந்த மாதிரி தப்பான விஷயத்த பண்ணவே மாட்டாங்க. இதோ ஓ 2வது மகன் விஷால் தான் காரணம். விஷால், ஸ்ரீஜா, சரியா நீ காய் நகத்திருக்க. இனிமேதான் இருக்கு ஆட்டமே. பானுமதி, என் பசங்க மேல தேவையில்லாம பழிய போடாத. நான் பழி போடல. வேணும்னா உன் பையனையே கேளு. இது கோவில். இந்த புனிதமான இடத்துல நாம நிக்கிறோம். உன் பையன் கிட்ட நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு உன் தலை மேல சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லு. அப்படி பண்ணிட்டானா இந்த கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன். ஏ விஷால், இது பொய்ன்னு என் மேல சத்தியம் பண்ணி அவ மூஞ்சில கரிய பூசுடா. என்னடா அமைதியா இருக்க? என் மேல சத்தியம் பண்ணி இது பொய்ன்னு சொல்லு. சொல்லு. என்னது? விஷால் சத்தியம் பண்றா.
அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா குத்தம் பண்ண நெஞ்சு குறுகுறுக்கும்ல, அதான். சுபத்ரா, அவன் சத்தியம் பண்ண மாட்டான். விஷால், உன் மனசுல தப்பில்லைன்னா ஏன் யோசிக்கிற? சத்தியம் பண்ணு. ஆமாப்பா, சத்தியம் பண்ணு. அத பொய்யன்னு நிரூபிப்பா. சத்தியம் பண்ணு விஷால். பண்ணுடா. அம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. மன்னிச்சிருங்கம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு இந்த ஒட்டுமொத்த டிராமாவிலையுமே சந்தேகம் இருக்கு அத்தை. இவங்கெல்லாம் ஏதோ பிளான் பண்றாங்கன்னு ஏற்கனவே எனக்கு டவுட் வந்துச்சு. இப்போ சொல்லி வச்ச மாதிரி இதெல்லாம் நடக்கிறப்போ எனக்கு இன்னும் சந்தேகம் ஸ்ட்ராங் ஆகுது அத்தை. இதுல என்னமோ சதி இருக்கு அத்தை. சதியா? ஆமாமா, எனக்கும் இசை சொல்ற மாதிரி இதுல சந்தேகம் இருக்கு. ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணி அதுல விஷால சிக்க வைக்க பிளான் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. இந்த பொண்ணு மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு. டேய், நான் தான் தப்பு செஞ்சிட்டேன்னு விஷாலே ஒத்துக்கிட்டானேடா. அதுக்கு மேல என்ன இருக்கு? அத்தை அத்தை, அவசரப்படாதீங்க. நீங்க பெரியவங்க அத்தை. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெயின். உங்களுக்கு தெரியாதா அத்தை? சந்தர்ப்ப சூழ்நிலை சில பேரை குற்றவாளியாவும் காட்டும். ஆனா உண்மை வேற மாதிரி இருக்கும் அத்தை. இந்த விஷயத்திலயும் உண்மை வேற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது அத்தை. ஏமா, உனக்கும் உன் தங்கச்சிக்கும் பிரச்சனைன்னு வரும்போது ஏன் இவ்வளவு சந்தேகமாவே இருக்கு? விஷாலே தப்பு பண்ணேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை தான்.